ஒரு செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கனால அன்புமணி ஐயாவுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் அதில் சொல்லியிருந்தேன், அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற நமக்கான பெண்ணாகரத்தில் ஏற்கனவே அந்த அம்மா ஆதரவு நிலைக்கு வந்தாங்க. இவர் தான் வேண்டாம், ஐயா வேண்டான்ட்டாரு. வேல்முருகனுடைய கடுமையான உழைப்பு 42,000 வாக்குங்க. இதுவரைக்கும் இடைத்தேர்தல் வரலாற்றில் எதிர்கட்சி வாங்கினது கிடையாது. 42,000 வாக்கு. அது வேல்முருகன் தான் முதல்ல செயலாளர்பட்டாரு, அப்புறம் தலைவர் அறிவிச்சுட்டார், தொகுதி செயற்பாட்டு தலைவரா. வேல்முருகனுடைய பொருளாதாரமும் அவருடைய செல்வாக்கு இளைஞர்களுடைய ஈடுபாடு தான் 42,000 வாக்கு. யாரும் மறுக்க முடியாது. ஐயா தொகுதியில பெண்ணாகரம் 2010 ஜெயலலிதா வந்தாங்கல்ல, 3வது இடத்துக்கு போயிட்டாங்கல்ல. விஜயகாந்த் அதிமுக வந்து வைப்பு தொகை இழப்பு, விஜயகாந்த் வைப்பு தொகை இழப்பு. பாரதிய ஜனதா கட்சி பெண்ணாகரத்தில் இதே அன்புமணி ஐயா பள்ளிவாசல் போய் சத்தியம் பண்ணாருங்க. நான் கூட நின்னேன். எந்த காலத்திலும் நாங்கள் இந்த பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு. மறுபடியும் கூட்டணி வைக்கலாமா? அது தோற்று. அன்றைக்கு ஒரு ஊடகத்தில் என்னுடைய பேச்சு வந்தது, அன்புமணியால் பாமக அழியும்னு. பொதுக்குழு அண்ணா அரங்கத்தில் நடக்கு. அன்னைக்கு அந்த பத்திரிக்கை வருது, தொண்டர் வாங்கிட்டு போய் ஐயா வேணர் கொடுத்துக்கார அதை வாங்கிட்டு பார்த்து கசைக்கு மூஞ்சில் ஊட்டி விசில் படிக்கவே. இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்களா? இப்படிதான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்போது தம்பி வேல்முருகன் அன்றைக்கே ஒரு எழுச்சியோடு வந்திருந்தா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேல்முருகன் பக்கத்தில் இருந்திருக்கும். அது தம்பி எதிர்காலத்தில் அதான் நடக்கும்.